ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் Oppo A57க்கான ஃபுல் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு மொபைலில் என்ன அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க, என்ன டிஸ்அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நியூ மொபைல் வாங்கலான்னு ஐடியாவில் இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணிவிட்டு, மச்சான் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஓப்போ மொபைலில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஏதாச்சும் பார்த்து சொல்கிறான்னு சொல்லியிருந்தான். ஸோ நானுமே செக் பண்ணேன். ஓப்போவில் வந்து A57ங்கிற மொபைல் இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் ஆச்சுறான்னு சொன்னேன். கேமரா செட்டப்பு, லுக் வைஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குதுறான்னு சொன்னேன். ஸோ அவனுமே செக் பண்ணி பார்த்தான். இந்த மொபைலோட ஹைலைட்டே 4 GB ரேம் வந்து 8 GB வரை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் சொன்னதையும் அவனுக்கு பிடிச்சி போச்சு. சரிடா இதே மொபைலை வாங்கிடலான்னு சொல்லி 2 பேரும் முடிவு பண்ணோம். இந்த ஒரு மொபைலை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதையும் பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, ஓப்போன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து சேஃப்டி கைடு வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக குயிக் கைடுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. சைடில் வந்து ஓப்போன்னு சொல்லி அந்த கம்பெனி நேமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பாக்ஸ்லேருந்து மொபைல் எடுத்துடலாம். ஸோ மொபைலில் வந்து கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் காம்பேக்ட் சைஸாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ அந்த டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததாக நான் 1 by 1 மொபைலை பற்றி சொல்கிறேன். அடுத்ததாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸுக்கான சார்ஜர் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக டைப் சி யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் பாக்ஸில் இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம மொபைலை ஆன் பண்ணி 1 by 1 டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொபைலை பற்றி ஓவராலாக சொல்லணும்னா, பாட்டமில் வந்து 3.5 mm ஜாக் கொடுத்துருந்தாங்க, டைப் சி போட்டு. அடுத்ததாக ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. பேக் சைடில் வந்து டியூல் கேமரா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கீழே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஓப்போன்னு சொல்லி அந்த கம்பெனி நேமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொபைல் பேக் சைடில் லுக் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்பொழுது IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க 90 Hz ரெஃப்ரெஷிங்கோட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது OSன்னு பார்த்தீங்கன்னா Android 12 வந்து கொடுத்துருக்காங்க. கலர் OS 12.1 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மொபைலோட ப்ராசஸருக்கு வரலாம். ஸோ மீடியாடெக்கோட Helio G35 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு இந்த ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமரான்னு பார்க்கும்பொழுது 13 MP வந்து ரியர் கேமரா கொடுக்குறாங்க. 26 mm வரையும் வைட் ஆங்கிள் ஷாட் வந்து எடுத்துக்க முடியும். 2 MP டெப்த் சென்சார் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 8 MP வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் 26 mm வரையும் வைட் ஆங்கிள் ஷாட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு மொபைலுக்கு ரொம்பவே முக்கியமானது பேட்ரி தான். ஸோ பேட்ரின்னு பார்க்கும்போது 5000 mAh வந்து Oppo A57 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு பேட்ரி லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 நாள் வரையும் நார்மல் யூஸுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹெவி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1 நாள் வரையும் இந்த பேட்ரி லைஃப் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைலோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா 4 GB ரேமை 8 GB வரையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் போயிட்டு அபவுட் டிவைஸில் உங்களுக்கு வந்து ரேம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எத்தனை GB வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேமில் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துடலாம். ஸோ அட்வான்டேஜ்னு பார்க்கும்பொழுது இந்த மொபைலில் 4 GB ரேமை வந்து நம்ம 8 GB வரையும் இன்க்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு வேறு லெவல் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை. LCD டிஸ்பிளேக்கு பதிலாக சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ கேமராவும் இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் ஓப்போவில் மொபைல் எடுக்கலான்னு ஐடியாவில் இருந்தாங்கன்னா இந்த ஒரு வீடியோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நீங்கள் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினாலும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.